அண்ணாமலைக்கு போட்ட ஸ்கெட்ச். எடப்பாடி போட்டு வைத்த கூட்டணி கணக்கு. குழப்பத்தில் இருக்கும் பாஜக. தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சூடுபிடித்து வருது. இந்த நிலையில அதிமுக தரப்புல ஒரு முக்கிய தகவல் பரவி வருது. அதாவது அதிமுக 170, பாஜக 23, பாமக 23, தேமுதிக 6, அமமுக 6, ஓபிஎஸ் தரப்புல இருந்த 3, தமாக 3 இடங்கள்ல போட்டியிடும் வகையில தொகுதி பங்கீடு பேசப்பட்டுள்ளதாம். அதே நேரத்துல அமமுகவும் ஓபிஎஸ் தரப்பும் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி சேர வாய்ப்பு இல்லைன்னு வெளிப்படையா சொல்லி வருவது கவனிக்கத்தக்கதா இருக்கு. பாஜக ஆரம்பத்தில் இருந்தே தங்களுக்கு குறைந்தது 40 இடங்கள் கிடைக்க வேண்டும்னு விருப்பம் தெரிவிச்சாங்க. ஆனா அதிமுக 20 முதல் 25 இடங்கள் மட்டும்தான் தர முடியும் நிலையில பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இதையடுத்து பாஜக தேர்தல் பொறுப்பாளரான மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல் மற்றும் அர்ஜுன் ராம் மேக்வால் சென்னைக்கு வந்து எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள ஹோட்டல்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தினாங்க. இரு தரப்புலையுமே முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டாங்க. இந்த சந்திப்புல தமிழக அரசியல் நிலை, கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைப்பு, ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் விவகாரம், தொகுதி பங்கீடு போன்ற பல விஷயங்கள் குறித்து பேசப்பட்டதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. பாஜக தரப்பில் இருந்து 40 தொகுதிகளின் பட்டியல் பழனிசாமியிடம் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. ஆனா பழனிசாமி அந்த பட்டியலை ஏற்கலனும், மாறா தாமே ஒரு தொகுதி பங்கீடு பட்டியல் தயார் செய்து பாஜக தரப்புக்கு கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. அந்த பட்டியல்ல அதிமுக 170, பாஜக 23, பாமக 23, தேமுதிக 6, அமமுக 6, ஓபிஎஸ் 3, ஜி.கே. வாசன் தரப்பில் 3 இடங்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. கடந்த 4 தேர்தல்கள்ல வாக்கு சதவீதத்தை வைத்து இந்த கணக்கு தயார் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதுக்கு மேலும் பாமக மற்றும் தேமுதிக போன்ற கட்சிகளை ஒருங்கிணைப்பது அதிமுக பொறுப்பு எனவும், ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்ப்பதை பாஜக கவனிக்கலாம் எனவும் பழனிசாமி கூறியிருப்பதா சொல்லப்படுது. அதே நேரத்துல அவர்கள் முதல்வர் வேட்பாளர் குறித்து கருத்து சொல்லக்கூடாதுன்னு நிபந்தனை வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த தகவல்கள் வெளியான நிலையில ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் தரப்புகள் அதிமுக தலைமையுடன் கூட்டணி வாய்ப்பே இல்லைன்னு மறுபடியும் தெளிவுபடுத்தி வருவது கூட்டணி அரசியலை மேலுமே சிக்கலாக்கி இருக்கு. இருந்தாலும் இந்த ஆலோசனைகள் குறித்து பியூஷ் கோயல், பழனிசாமி உள்ளிட்ட யாருமே அதிகாரப்பூர்வமா எந்த தகவலுமே வெளிப்படல. எனவே இந்த தகவல்கள் எவ்வளவு உண்மை என்ற கேள்வியுமே எழுது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடந்த பிறகே கூட்டணி அமைப்பு மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து தெளிவான முடிவு வெளியாகும் என அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு தகவலும் அதிமுக வட்டாரத்துல உலாவிட்டு இருக்கு. அதாவது அண்ணாமலை எக்காரணம் கொண்டும் பேச்சுவார்த்தை குழுவுல இடம்பெறக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால்தான் நேற்று எடப்பாடியுடன் நடந்த ஆலோசனை கூட்டத்திலையுமே, அதற்கு பிறகு நடந்த பாஜக ஆலோசனை கூட்டத்திலையுமே அண்ணாமலை பங்கேற்கலன்னு சொல்றாங்க. எடப்பாடியை முதல்வராக்க வேண்டிய அண்ணாமலை பேசினாலும் கடந்த காலங்கள்ல எடப்பாடியை மிக கடுமையாக விமர்சித்ததால அவர் கடும் ஆத்திரத்துல இருப்பதாகவும், அதனாலதான் அண்ணாமலைக்கு கூட்டணிக்குள்ள ரெட் கார்டு போட்டுள்ளதாகவுமே சொல்றாங்க.